ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க. ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு அளவுகள் சரியாக வரல அப்படின்னா, நான் இது போல் ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணுறேங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் சொன்னால் போதும். உங்களுக்கான மொத்த அளவும் போட்டு இதே மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி தரேங்க. தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சில நேரம் மிஷினில் டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, திருப்பி திருப்பி டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் எண்டுலலாம் இது போல் டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நூல் கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிஷினுக்கு அடியில் டஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம அதை போய் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம மிஷினில் அந்த கைடுக்கு கீழே இருக்கிற அந்த பாகத்தை எடுக்கிறேன். பாருங்கள், அதுக்கு பின்னாடியே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. நான் எப்போவுமே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். வீடியோக்காக நான் இதை ஒரு 1 வீக்காக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி மேக்கப் ப்ரஷ், ஓல்டு ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு இது போல் க்ளீன் பண்ணிடுறேன். அப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த தூசியெல்லாம் ரொம்பவே நீட்டாக க்ளீனாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இந்த மாதிரி அடியில் டஸ்ட் இருந்தாலும் நம்ம தைக்கும்போது அந்த நூல் ஊசி உள்ளே இறங்காமல் நூல் கட் ஆகிடும். இப்போ அதுக்கு கைடுக்கு அடியில் இருக்க அந்த டஸ்ட்டையும் நான் இதே போல் மேக்கப் ப்ரஷ் வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு அப்படி இது போல் ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஹூக் தைக்கிறதுக்காக நம்ம பெரிய நீடில் வச்சுருப்போம்ல, அந்த நீடில் எடுத்துக்கோங்க. கைடுக்கு அடியில் இருக்க அந்த டீத்தில் இது போல் அந்த ஊசியை விட்டு எடுங்க. அப்போது அடியில் இருக்க அந்த தூசி அந்த கைடுக்கு கேப்லேயும் இது போல் டஸ்ட் இருக்கும். அங்கேயும் இருக்கிற டஸ்ட்டுனால நமக்கு தையல் சரியாக விழாது. பெரிய ஊசியை வச்சு இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஓல்டு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நம்ம பல் விளக்குற பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷையும் கூட நீங்கள் இதே மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு தூசி நல்லா போயிடும். அப்படி அந்த கைடுக்கு கீழே இருக்க அந்த டீத்தில் மட்டும் நீங்கள் பெரிய ஊசியை வச்சு அப்படியே லேசாக அந்த கேப்புக்குள்ளே அந்த நீடியில் விட்டு தள்ளினீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த டஸ்ட்டுமே நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் லேசாக இது போல் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு நீங்கள் இது போல் டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லை நம்மளோட ஓல்டு மேக்கப் ப்ரஷ் இருக்கும்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சாலும் சரி, கைடை இது மாதிரி கீழே அமுத்தி விட்டு அதுக்கு இடையில இருக்க தூசியும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நம்மளோட ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அப்பப்போ இது போல் க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே நூல் கட் ஆகிறதுக்கான இந்த காரணமும் சரியாயிடும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ டஸ்ட்டு அதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் நமக்கு டஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம மேலே நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்துட்டோம். இப்போ கீழ்ப்பக்கமும் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது அடிப்பக்கம், மிஷினோட அடிப்பக்கம். அங்கேயும் இது போல் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கனாலும் அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். பாருங்கள், இந்த ப்ரஷ் நீங்கள் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அடியிலையும் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா, மேக்கப் ப்ரஷ்ஷில் எடுத்திங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்கிற தூசி ஃபுல்லாகவே நல்லா வந்துருங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எப்போவுமே மிஷின் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கூட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போது மிஷினுக்கு ஃபுல்லாக அந்த சைடில் பாபின் கேஸ் போடுற அந்த இடமெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு தூசி கூட இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கீழே இருக்க அந்த இதில் பார்த்திங்கன்னா, நம்ம தைக்கிற நூல், நம்ம கிளாத்தில் இருக்க டஸ்ட் எல்லாமே அடியில் விழும். அதையும் இது மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இப்போ நம்ம சுத்தமாக அதை எடுத்துட்டோம். ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்து அடிப்பாகத்தில் நல்லா இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா மிஷின் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பாபின் கேஸ்க்கு அடியிலையும் சரி, மிஷினோட நம்ம நூல் போட்டு கைடுக்கு கீழே இருக்க அந்த டீத்லேயும் சரி, டஸ்ட்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். மேலே கீழே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த டீத் மறைச்சி அந்த ஸ்பேர் எடுத்து நம்ம நல்லா டூல் போட்டு ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் எவ்வளோ டஸ்ட்டு அடியிலேருந்து எடுத்திருக்கேன்னு.
எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இது போல் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் க்ளீன் பண்ணி விடுங்க. அது வந்து நமக்கு தையல் நல்லா வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறையா டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேங்க. தேவைப்படுறவங்க நம்ம சேனல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ஒரு 4, 5 இடத்துல நான் வந்து டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து நூல் கட் ஆகவே இல்லை. தையலும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. பாருங்கள், நான் எத்தனை முறை டேர்ன் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.